ஓகே. இங்க இருக்கீங்களா? கொஞ்சமாவது இந்த அரசியல் வியாதிகள் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். "என்னா ப்ரோ ஆச்சு? ஏன் ப்ரோ காலைல வீடியோ பண்ற? அப்படி யார் ப்ரோ உன்ன பண்ட்டது?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் என்ன பண்ணல. உண்மையா இந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, எளவு வீட்ல கூட அழுவ மாட்டானுங்க. அவ்வளோ கேவலமான செயல்கள்ன்றத பண்ணிட்டு இருக்காங்க. பரந்தூர்ல ஏர்போர்ட் வருது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏர்போர்ட் வர்றதுக்கான விஷயங்களால, அங்க இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா, போராட்டங்கள் பண்றாங்க. எங்களுக்கு இங்க ஏர்போர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில ஞானிகள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு விவசாயம் வேணாம். நாங்க புண்ணாக்கு சாப்பிடுறோம். நாங்க புழுவ சாப்பிடுறோம். நாங்க மண்ண சாப்பிடுறோம். எங்களுக்கு ஏர்போர்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இத தட்டி கேட்கணும். இந்த போராடுறவர் அவங்களெல்லாம் நம்ம போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, பரந்தூர்ல இருக்கிற ஒரு ஏரியாக்கு இன்னைக்கு மீட் பண்றதுக்கு கிளம்பியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆனா, அவரு வராரு அப்படின்றதுக்கான ரீசனுக்கு அந்த கிராமத்துல ஒரு பந்தல் போட்டிருக்காங்க. சில விஷயங்கள்ன்றத ரெடி பண்ணியிருக்காங்க. இது பொறுக்கல. போலீஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, "ஆ இங்கலாம் பந்தல் போடக்கூடாது. நாங்கலாம் அலோவ் பண்ண மாட்டோம். தளபதி அவர்களே இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. இதுல அதோட கேவலமான விஷயம் என்னன்னா, இந்த ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்கல்ல, அந்த போராடுறவங்கள சந்திக்கிறதே பாத்தீங்கன்னா, டைம் லிமிட் வச்சிருக்காங்க போலீஸ். நீங்க அங்க சந்திக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்ட இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில அறிக்கைன்றது விட்டுருக்காங்க போலீஸ் சைடுல இருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஒரு ஏர்போர்ட் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் போராடுறாங்க. அல்டிமேட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மோஸ்ட் பிளே கூட விளையாடுறதுக்கு ரெடி ஆகுங்க. நம்ம இந்தியால இருக்கிறது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கேமிங் சைட்டுங்க. சோ நீங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்குறாங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 400 ரூபாய் தராங்க. நீங்க மோஸ்ட் பிளேல பாத்தீங்கன்னா விளையாடும் போது எவ்ரி வீக்மே ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வின் பண்றதுக்கான ஹை சான்சஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. ரெஃபர் பண்றது மூலியமா 1200 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட பர்த்டே வர டைம்ல ஒரு 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மாவே கொடுக்குறாங்க. ஏவியேட்டர் கேம்ஸ் விளையாடுறது மூலியமா ஒவ்வொரு வாரமுமே 500 ரூபாயில இருந்து ஸ்லாட்ஸ் அண்ட் ஃபிஷிங் கேம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் வரலும் பாத்தீங்கன்னா ஜெயிக்க சான்சஸ் இருக்கு. இதுல இருக்கிற விளையாட்டுகள் மேல நீங்க எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வைக்கலாம். அண்ட் நீங்க ஜெயிக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். இந்த மோஸ்ட் பிளேல பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால டெபாசிட்டும் பண்ண முடியும், வித்ட்ராவும் பண்ண முடியும். நீங்க உங்களோட கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இந்த யூபிஐல என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு போராடுறவங்கள ஒரு தலைவர் போய் சந்திக்க போறாரு. எதுக்காக நீங்க போராடுறீங்க? உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க போகலாம். ஆனா அவங்க கிட்டலாம் ரொம்ப பேசக்கூடிய உண்மைகள்ல வெளிய வந்துரும்ல. அப்ப எப்படி? தமிழக மக்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சுச்சுன்னா, நியூஸ் சேனல்ஸ்லாம், பிரஸ் மீடியாலாம் வரும். இதெல்லாம் எடுத்து போட்டு காட்டாங்க அப்படின்னா, அங்க என்ன கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வந்துரும்ல. அப்ப ஏர்போர்ட் வேலைகள் ஸ்டாப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு ஒரு பெரிய பிரபலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கூட கிடையாது. இந்த ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாம, யார் இது பின் சைடுல இருந்து ஏன் இப்படி வயல் எறிஞ்சு, எலவு வீட்ல கூட இப்படி அழுவ மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கான்செப்ட்லயே பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க. இத பத்தி நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் காலையிலயும் இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் பாத்தீங்கன்னா அங்க போறாரு அந்த கிராமத்துக்கு. தளபதி விஜய் வராரு, தி.வி.க. தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பந்தல் போட்டிருக்காங்க போல. அதுல என்ன தப்பு? பந்தல அகற்றவும். அது என்ன மேட்டர்ன்னா, எந்த அளவுக்கு இந்த அரசியல்ல இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் அவமானங்கள் இருக்கும். இப்படிலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்களோ, இவர் இதுலருந்து வெளிய வந்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பண்றாங்க. பட் போலீஸ் சைட்ல இருந்தே அப்படி பண்றாங்க அப்படின்னும்போது உண்மையா வருத்தமா இருக்கு. ஆப்வியஸ்லி இது போலீஸா பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தகவல், அவங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் வரும். இந்த விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு ஏர்போர்ட் அப்படின்றது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆவுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு சிட்டிக்கோ, ஒரு நாடுக்கோ ரொம்பவே முக்கியம் தான். இல்லன்னு சொல்லவே இல்ல. அதையும் தாண்டி துண்ற சோறும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அந்த துண்ற சோற புரொடியூஸ் பண்ற விவசாய நிலங்கள அழித்து, நீங்க ஏர்போர்ட் போடுறது அப்படின்றது லிட்டரலி உங்க தாய நீங்க நடு ரோட்ல விடுற மாரி. அதுதான் பாத்தீங்கன்னா இங்க உண்மை. இத சொல்லலாம்னு தான் வீடியோ நான் மெயினா மேக் பண்றேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல இன்னைக்கு இல்ல, எப்பவுமே என்னோட முழு சப்போர்ட் நம்ம தளபதி விஜய்க்கு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அழுவலாம். இந்த அளவுக்குலாம் அழுவக்கூடாது. பார்க்க தானே போறீங்க. 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2024 சர்ருன்னு போயிடுச்சு. எப்போ வந்துச்சுன்னு தெரியல, எப்போ போச்சுன்னு தெரியல. 2025 இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2026 வி ஆர் வெயிட்டிங் கண்ணு. வி ஆர் வெயிட்டிங்.
என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.